காலையில கோவிலுக்கு நான் என் பையனுக்கு பிறந்த நாளைக்கு பூஜைக்கு முன்னாடியே அவ வந்து ஸ்பெஷல் பூஜைக்கு பேரு கொடுத்திருக்கானா? கண்டிப்பா சாயங்காலம் நாம அரேஞ்ச் பண்ணிருக்கிற பர்த்டே பார்ட்டி அவளுக்கும் தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பா அப்பாவும் பையனும் சேர்ந்துக்கிட்டு அவ வரணும்னு ரொம்பவே பிளான் எல்லாம் போட்டிருப்பாங்க. அவளை வர விடவே கூடாது. அப்படி வர விட்டோம் நம்மள ஓவர்டேக் பண்ணி நம்ம பையன் கிட்ட நல்ல பேர் வாங்கிட்டு இருக்கா. என்ன பண்ணலாம்? அவளை வர வேணான்னு சொல்லி ஃபோன் பண்ணா அவ்வளோ சீக்கிரத்துல அசர்ற ஆள் கிடையாது. வேற மாதிரி தான் அவளை பிளாக்மெயில் பண்ணணும். ஐடியா. ஆரியவன் பர்த்டே பார்ட்டிக்கு என்ன கூப்பிடவே இல்லையே. கூப்பிடலனா என்ன? அவன் பர்த்டே பார்ட்டிக்கு என்ன எதுக்கு கூப்பிடணும்? ஆக்சுவலா சொல்ல போனா நான் தான் அவனுக்கு பர்த்டே பார்ட்டி அரேஞ்ச் பண்ணியிருந்திருக்கணும். நம்ம தான் அரேஞ்ச் பண்ணல. ஆனா போகாம இருந்தா நல்லா இருக்காது. அவன் என்னதான் என்ன திட்டினாலும் என்கிட்ட பேசாம இருந்தாலும் கண்டிப்பா அவன் மனசு என்னதான் தேடும். அவன் கூட 10 பேர் நின்னாலும் அவனுக்கு பிடிச்ச என்னதான் தேடுவான். அதனால கண்டிப்பா அவன் பர்த்டேக்கு நான் போயே ஆகணும். ஹலோ அத்தை. என்ன என் பிள்ளையோட பிறந்த நாளைக்கு எப்படி வரலாம்? எந்த செவரேறி குதிச்சு வரலாம்? எங்க கண்ணுல எல்லாம் எப்படி விரல விட்டு ஆட்டலாம்? என் பிள்ளைக்கு என்ன கிஃப்ட் வாங்கிட்டு வரலான்னு எல்லாத்தையும் பக்காவா பிளான் போட்டுக்கிட்டு இருந்திருப்பியே. பரா எப்படி அத்தை இவ்ளோ கரெக்டா சொல்றீங்க? ஆமா, உங்க பிள்ளைக்கு என் புருஷனுக்கு பிறந்த நாள். அதுக்காக அவனுக்கு என்ன கிஃப்ட் வாங்கலான்னு நான் பிளான் போட்டுக்கிட்டு இருக்கேன். இதுல என்ன தப்பு? ஹே என்னடி ஒரேதான் புருஷன் அதுன்னு ரொம்ப ஓவரா பேசுற? உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. இங்க பாரு, எனக்கு நல்லா தெரியும். கண்டிப்பா அந்த பர்த்டே பார்ட்டிக்கு ஆதியும் அவங்க அப்பாவும் உன்னை கூப்பிட்டுருப்பாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். எங்க கூப்பிட்டா? உங்க பிள்ளைதான் என்ன கூப்பிடவே இல்லையே. என்ன பண்ணணும், எப்படி வரணும், என்ன வாங்கிட்டு வரணும் எல்லாம் இந்நேரத்துக்கு நீ பிளான் போட்டிருப்ப. ஆனா அது எல்லாமே நடக்காது. என் பிள்ளையோட பிறந்த நாள் ஃபங்க்ஷனுக்கு நீ வரவே கூடாது. ஐயோ அத்தை, சீரியல்ல வர வில்லி மாமியார் மாதிரியே பேசுறீங்க அத்தை. நீங்க பேசுற டோனை கேட்டா எனக்கு ரொம்ப சிரிப்பா வருது. ஐயோ ஐயோ. ஆனா அத்தை, நீங்க என்கிட்ட இந்த மாதிரி சீரியல் டைப் மாமியார் மாதிரி ட்ரை பண்றதை விட நீங்க சீரியல்லே போய் ட்ரை பண்ணிருங்களேன். ஏன்னா சீரியல்ல வர மாதிரி நீங்க பேசுனதை கேட்டுக்கிட்டு பொம்மைக்கிட்டு சரிங்க அத்தை நான் வரலத்த. உங்க பிள்ளையோட பர்த்டே ஃபங்க்ஷனை நல்லபடியா நடத்துங்க அத்தை. எனக்கு உங்க பிள்ளை நிம்மதியா இருந்தா போதும்னு சொல்ற சீரியல் டைப் மருமக கிடையாது. நான் ஆதியோட பொண்டாட்டி. நான் வேற மாதிரி. இவகிட்ட சாதாரணமா சொன்னா அடங்க மாட்டேங்கிறா. ஆதி மாதிரி பயங்கரமா பிடிவாதம் பிடிக்கிறா. இவளை எப்படி டீல் பண்ணணும்னு எனக்கு தெரியும். தெரியும், எனக்கு நல்லாவே தெரியும் உன்னை பத்தி. இங்க பாரு, உன்கிட்ட கடைசியா சொல்றேன், நீ என் பையனோட பர்த்டே பார்ட்டிக்கு வரக்கூடாது. அதையும் மீறி வந்தனா போட்டோ எடுத்து உங்க அப்பாவுக்கு அனுப்பி உங்க அப்பாவை கேவலமா பேசுவேன். பரவாயில்லையா? என்ன சொல்றீங்க? என்னடி இதுக்கு முன்னாடி பெரிய இவ மாதிரி இழிச்சிட்டு இருந்த, இப்ப பேசுடி பேசு. அத்தை ப்ளீஸ் அப்பா கிட்ட மட்டும் சொல்லிடாதீங்க. ஏற்கனவே அப்பா என் மேல ரொம்ப கோபத்துல இருக்காரு. இது தெரிஞ்சதுன்னா அவருக்கும் உடம்புக்கு ஏதாவது ஆயிடும் த. ப்ளீஸ். ஹே, உன் ப்ளீஸ் எல்லாம் என்கிட்ட வேணாம். இப்ப எப்படி பொம்மை கிட்ட அடங்கு கிட்ட பேசுறியோ அதே மாதிரி தான் என்கிட்ட எப்ப பேசினாலும் பேசணும். என்ன புரிஞ்சுதா? இங்க பாரு, நீ என் பையனோட பர்த்டே பார்ட்டிக்கு வரக்கூடாது. அப்படி வந்த நான் என்ன சொன்னேனோ அதை அப்படியே செய்வேன். வைடி போன. அப்பாடா, இந்த நிம்மதியோட ஆட்டம் இதோட க்ளோஸ். இதே மாதிரி பிளாக்மெயில் பண்ணி என் பையனை என்னைக்குமே பார்க்கவே விடக்கூடாது. என்னது இப்படி சொல்லிட்டாங்க? அப்ப என்னால அதைய பார்க்கவே முடியாதா? அவன் கிட்ட அவன் பர்த்டே அன்னைக்கு அவன் கூட இருக்க முடியாதா? இப்போ நான் என்ன பண்ணுவேன்? நிம்மதி, நீ எதுக்காக ஆதியை விட்டு தரணும்? நீ ஆதியை விட்டு கொடுக்க கூடாது. நீ எப்படியாவது ஆதி கூட அவன் பர்த்டே ஃபங்க்ஷன்ல அவன் கூட தான் இருக்கணும். என்ன பண்ணலாம்? எப்படியாவது ஆதி கூட இருக்கணுமே. என்ன பண்ணலாம்? ஓய், நேத்து நைட்ல இருந்து தாண்டி உன் கூட பேசல. ஆனா ஒரு நிமிஷம் கூட உன்னை நினைக்காம இருக்கவே முடியல. எப்படி இப்படி என் மனசுக்குள்ள பூந்துக்கிட்டு என்ன போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க? என்னமோ தெரியல, நீ சண்டை போட்டாலும் எனக்கு உன்னை பிடிக்குது, நீ கிறுக்குத்தனமா ஏதாவது பண்ணாலும் எனக்கு உன்னை பிடிக்குது.
நீ சந்தோஷமா சிரிச்சு பேசினாலும் எனக்கு உன்னை பிடிக்குதுடி. ஏனே தெரியல, சும்மா சொல்லக்கூடாதுடி. எனக்காக எவ்வளவு எஃபர்ட் எடுக்கிற, அவ்வளவு கிஃப்ட கொடுத்து சூப்பரா அசத்திட்ட. கோயில்ல அம்மாக்கு முன்னாடியே ஸ்பெஷல் பூஜைக்கெல்லாம் கொடுத்து, ஐயோ மச்சான் மச்சான், உன் கூட பேசாம இருக்கிறது கூட ஒரு சுகமா இருக்குடி. உன்னை பத்தி நினைச்சிட்டே இருக்கேன் பாத்தியா. ஆனா சாயங்காலம் பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு தான் நீ வருவியா என்னன்னு தெரியல. ஆனா உன்னை நான் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்கேன்டி. கண்டிப்பா நீ வரணும். ஆதி பையா. அப்பா, என்னடா மகனே, சாயங்காலம் கேக் வெட்ட போறோம், அதுக்கு கிளம்பாம ஊஞ்சல்ல உட்காந்து ஆடிட்டு இருக்க? அது ஒண்ணும் இல்லப்பா, சும்மா நிம்மதியை பத்தி யோசிச்சுட்டு இருந்தேன். அடடா, காதல் அல்லவா, இருக்கத்தானே செய்யும். இல்லப்பா, சாயங்காலம் அவ பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு வருவாளா மாட்டாளான்னு ஒரே யோசனையா இருக்கு. வருவாளா மாட்டாளான்னு யோசிச்சுட்டு இருக்கியா? டேய், கூப்பிடவே இல்லையா நீயே? பா, நான் எப்படி கூப்பிட முடியும்? நான் தான் கோபமா இருக்கேனே. போட்டாங்க நல்லா வாயில வந்துரும். என்னடா கோபம் உனக்கு? அந்த பிள்ளை இத்தனை வாட்டி சாரி கேட்டதுக்கு அப்புறமாடா உனக்கு கோபம் போல? பா, அவ மேல இருந்த கோபம் எல்லாம் போயிருச்சு. இருந்தாலும் ஒரு 2 நாளைக்கு இப்படியே மெயின்டைன் பண்ணாதான்ப்பா, அடுத்த வாட்டி இந்த மாதிரி பண்ண மாட்டா. டேய் டேய், அவன் உன் ஃபீலிங்ஸ்ல விளையாடுறான்னு சொன்ன, ஆனா இப்ப நீ தான் அவ ஃபீலிங்ஸ்ல விளையாடிட்டு இருக்க. பா, நான் ஒண்ணு வேணும்னு பண்ணலப்பா, அவ பண்ண தப்புக்கு சின்னதா ஒரு பனிஷ்மெண்ட், அவ்வளவுதான். டேய் மவனே, இதெல்லாம் ரொம்ப ஓவர்டா. என் பிள்ளைய ரொம்ப கஷ்டப்படுத்தின, அப்புறம் அவ்வளவுதான், உன்னை கொன்னே போட்டுருவேன். பா, என்னப்பா நிம்மதியை போய் உங்க பிள்ளைன்னு சொல்றீங்க? நிம்மதியும் உங்க பிள்ளை, நானும் உங்க பிள்ளைனா பா, நானும் நிம்மதியும் அண்ணன் தங்கச்சி ஆயிருவோம்ப்பா. ஆடா டேய், ஒரு பேச்சுக்கு சொன்னேன்டா, நிம்மதி எனக்கு மருமகளா இருந்தாலும் அவளும் எனக்கு பொண்ணு மாதிரிடா. ஓ, அந்த பொண்ணு மாதிரியா? நான் கூட பயந்துட்டேன், இங்க நிம்மதியை தத்தெடுத்துட்டீங்களோன்னு நினைச்சு. அவங்க அப்பா அப்படி கொடுத்துட்டாலும் சரி சரி, நீ போய் கிளம்புடா, டைம் ஆகுது. பா, அவ வருவாளா மாட்டாளாப்பா? அதெல்லாம் வருவா வருவா. எப்படிப்பா இவ்வளவு கரெக்டா சொல்றீங்க? பின்ன கூப்பிட்டது நானாச்சு. என்னது, நீங்க கூப்பிட்டீங்களா? ஏன் மருமகனா, நான் கூப்பிடாம எப்படி? அதெல்லாம் நேட்டே கூப்பிட்டுட்டேன், போய் கிளம்பு. அவ இந்நேரம் வந்துகிட்டு இருப்பா. என்னது, வந்துகிட்டு இருக்காளா? ஐயோ, ஜோலி ஜோலி ஜோலி. ஆதி, கேக் பாக்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குல்லப்பா. என்ன வெளிய வெளிய பாத்துட்டு இருக்கான்? ஆதி, உன்கிட்ட தான் பேசுறேன். ஆமா. இல்ல, கேக் பாக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குல்லன்னு சொன்னேன். ஆமாமா, ஆமா. என்னப்பா, யாரையும் கூப்பிட்டிருந்தியா? யாரும் வரணுமா? இல்ல வெளிய வெளிய எட்டி பாக்குறியே, அதான் கேட்டேன். இல்லம்மா, அப்பாவை இன்னும் காணுமே தான் பாத்துட்டு இருக்கேன். அவரா? என்னங்க என்னங்க, கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. கனி, எதுக்கு கூப்பிட்ட? எதுக்கு கூப்பிட்டியா? கேக் ரெடி ஆயிடுச்சு, ஆதியும் ரெடி ஆயிட்டான், அப்புறம் என்ன வாசல்ல நின்னு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அது வந்து கனி, அது முக்கியமான. என்னது முக்கியமான? இல்ல இல்ல, முக்கியமான ஆளுங்க யாரும் வராங்களான்னு பாத்துட்டு இருந்தேன். முக்கியமான ஆளுங்களாம் யாரும் வர மாட்டாங்க. ஆதி, நீ சீக்கிரம் கேக்க வெட்டு. அம்மா, வெட்டுறேம்மா, ஒரு 10 மினிட்ஸ் ஆகட்டுமே. ஏன், எதுக்கு 10 நிமிஷம் ஆகணும்? அப்பதான் நல்ல நேரம் ஆரம்பிக்குது. இல்ல, ராகு காலம் முடிஞ்சு நல்ல நேரம் ஆரம்பிக்க இன்னும் 10 நிமிஷம் தான் இருக்கு. அப்ப கேக்க வெட்டிக்கலாம். ஆதி என்ன தாலியா கட்டுறான்? ராகு காலம் முடிஞ்சு நல்ல நேரத்துல தாலி கட்டுறதுக்கு கேக்கு தானே வெட்டுறான். ஹாய், ஹாப்பி பர்த்டே டு யூ. வாங்க வாங்க, உள்ள வாங்க. ஏப்பா, யாரு நீங்க? நீங்க பாட்டுக்கு வீட்டுக்குள்ள நுழைஞ்சிட்டு நின்னு டான்ஸ் ஆடிட்டு இருக்கீங்க. யார் நீங்க? என்னது, என்ன தெரியலையா? நான் தாங்க மிக்கி மவுஸ். இன்னைக்கு நம்ம ஆதி சாருக்கு பர்த்டேன்னு என்ன சர்ப்ரைஸா காசு கொடுத்து வர சொன்னது ஆதி சாரோட அப்பா தான். எது, நானா? என்னங்க, என்னதுங்க இது? ஆதி என்ன குட்டி குழந்தையா? மிக்கி மவுஸ்ல வர சொல்லிருக்கீங்க? இல்ல கனி, நான் எதுவும். அப்பா, தெய்வங்கள் எல்லாம் தோற்றே போகும் தந்தை அன்பின் முன்னே. இது நிம்மதிக்காக நான் வச்ச ரிங்டோன் ஆச்சே. அப்பனா இந்த பொம்மைக்குள்ள இருக்கிறது நானே, அது நானே. மிக்கி மவுஸும் நானே, நீங்கள் நினைத்த பொண்ணும் நானே. அட, என்னங்க, நான் இங்க கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கேன், நீங்க 2 பேரும் என்ன பாட்டு பாடிக்கிட்டு இருக்கீங்க. கனி, ஆமா கனி, சொல்லிட்டு நானே மறந்துட்டேன் பாரு. அது ஆதிப்பையாக்கு சின்ன வயசுல இருந்து மிக்கி மவுஸ்னா ரொம்ப பிடிக்கும்ல, அதான் அவனுக்காக சர்ப்ரைஸா மிக்கி மவுஸ் வர சொன்னேன். ஐயோ, அவன் எல்கேஜி படிச்சிட்டு இருக்கும்போது அவனுக்கு மிக்கி மவுஸ்னா ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுவான். அத போய் இப்ப வர சொல்லிருக்கீங்க. அவன் பிள்ளை இன்னும் கொஞ்ச நாள் எல்கேஜி வந்துரும் போல. ஏங்க அப்படி பண்றீங்க? ஐயோ கனி,
சின்ன வயசோ பெரிய வயசோ அதெல்லாம் மேட்டர் இல்ல. நம்மளுக்கு ஒரு விஷயம் பிடிச்சதுன்னா அது எப்ப வேணாலும் நம்ம கைக்கு வரலாம். அப்படித்தானே ஆதிப்பையா? பா சரி சரி, டேய் மவனே கேக்க விட்டுறா. அப்பா நிம்மதி வராம எப்படிப்பா? அச்சோ உங்க அம்மா வேற பக்கத்துல இருக்கா, சொல்ல முடியலையே. டே ஆதிப்பையா நீ கேக்க விட்டு அப்புறம் சொல்றேன். அப்பா ஆதி கேக்க விட்டுப்பா, டைம் ஆகுதுல. ஆமா ஆதி, இதுக்கப்புறம் யாருக்காக நீ காத்துக்கிட்டு இருக்க? நீ கேக்க வெட்டு. யாரும் உன்னை தேடி வரப்போறது இல்ல, வரவும் மாட்டாங்க. வந்தேன் வந்தேன் மீண்டும் நானே வந்தேன். சபாஷ், சரியான போட்டி. என்னது? சபாஷ், சரியான பாட்டுன்னு சொல்ல வந்தேமா. டே ஆதிப்பையா கேக்க விட்டுறா. ஐயோ என் செல்ல குட்டி, இப்படி உள்ள வந்துட்டியா?